ஒரு மனுஷன் நாட்டோட அரசாங்கத்தையே மண்டியிட வச்சான். ஒரு போதைப்பொருள் வியாபாரி ஒரே ஒரு கை அசைவில் ஜட்ஜஸ், மினிஸ்டர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்களோட உயிரையே முடிவு செஞ்சான். ஒவ்வொரு நாளும் அவன் சம்பாதிச்ச பணம் $70 மில்லியன் மேலே. அவ்வளோ பணம் இருந்ததுனால அதை பேங்க்கில் கூட வைக்க முடியாமல் குடோன்ஸில் குவிச்சான். சில நேரங்களில் மழையில் நனைஞ்சும் எலிகள் கடித்து குதிரியும் அவ்வளோ பணமும் வீணாச்சு. அதோட மதிப்பு மட்டுமே மில்லியன் கணக்கான டாலர்ஸ்க்கும் மேலே. உலகத்தோட 80% மேலான கொக்கைன் ஸ்மக்லிங் அவனோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. அவன் தான் பேப்லோ எஸ்கோபார். ஆனால் எவ்வளோ அதிகாரம் கொண்ட ஒரு மனுஷன் கடைசியில் ஒரு வீட்டோட மாடியில் தனியாக குண்டடிப்பட்டு இறந்து கிடந்தான். இது ஒரு சாதாரண கிரிமினலோட லைஃப் ஸ்டோரி மட்டும் இல்லை, ஒரு நாட்டோட வரலாற்றையே ரத்தத்தால் எழுதின மனுஷனோட கதை. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கொலம்பியாவில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேப்லோ எஸ்கோபார்னு பேர் வைக்கிறாங்க. அப்பா ஒரு விவசாயி, அம்மா ஒரு டீச்சர். ரொம்பவுமே ஒரு ஏழ்மையான குடும்பம். ஆனால் அந்த சிறுவனுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, அதுவும் பேராசை. தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரன் ஆகணுன்றது. ஆனால் எப்படி? அதுக்கான பதில் அவன்கிட்டயே இல்லை. ஆனால் அதை அவன் சட்டப்படி அடைய போகிறது இல்லை. அதுக்காக அவன் சின்ன வயசுலே நிறைய குற்றங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போனாங்க, ஆனால் அவன் மட்டும் வேறு விஷயங்களை கற்றுக்கிட்டான். அதுதான் கள்ள சிகரெட்டுகள், திருடப்பட்ட பொருட்கள், சட்டவிரோத விற்பனை. ஆனாலுமே தான் ஒரு குற்றவாளின்னு அவன் நினைச்சது கூட கிடையாது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது பணம் சம்பாதிக்கிற சிரமம். 1970s அமெரிக்காவில் ஒரு புதிய போதைப் பொருளுக்கான தேவை வெடிக்குது. அதோட பேர் தான் கொக்கைன். பணக்காரங்க, சினிமா உலகம், இசை உலகம், நைட் கிளப்ஸ் எல்லோரும் அதை தேட ஆரம்பித்தாங்க. அதோட தேவை அதிகரிச்சுது, டிமாண்ட்ஸும் அதிகமாச்சு. ஆனால் அதுக்கான சப்ளை ரொம்பவே குறைவு. எல்லாருமே அதை ஒரு பணம் சம்பாதிக்கிற மார்க்கெட்டை தான் பார்த்தாங்க. ஆனால் பேப்லோ அதுக்கு பின்னாடி ஒரு சாம்ராஜ்யமே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் கொலம்பியாவோட மலைகளுக்கு நடுவில் சீக்ரெட் லேப்ஸை உருவாக்குறான். அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் மறைக்கப்பட்ட விமான ஓடுதளங்கள், இரவு நேரங்களில் சிறிய விமானங்கள். அது ஃபுல்லாக கொக்கைன்ஸ். டார்கெட் அமெரிக்கா. ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப்புக்கு பின்னாடியும் லட்சங்கள், பிறகு கோடிகள், அதற்கும் மேலே பில்லியன்ஸ். ஆனால் ஒரு தனி மனுஷனால் அவ்வளோ பெரிய பிஸ்னஸை நடத்துறது பாசிபிள் இல்லை. அதனால் பேப்லோ பல ஸ்மக்லிங் கேங்ஸை ஒன்று சேர்க்குறான். அப்படி தான் உருவானது மெடலின் கார்ட்டல். அது ஒரு கேங் இல்லை, அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். thousands ஆஃப் மெம்பர்ஸ், ப்ரைவேட் ஃப்ளைட்ஸ், சீக்ரெட் குடோன்ஸ், பிளாக்ஸை ஒயிட்டாக மாற்றுற மார்க்கெட்ஸ், லஞ்ச அதிகாரிகள், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இவ்வளோ ஏன், சில நேரங்களில் ஒரு நாட்டோட அரசாங்கத்தை விட அந்த ஆர்கனைசேஷனோட பவர் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் சுமார் 15 tons ஆஃப் கொக்கைன்ஸ் கடத்தப்பட்டது. வேர்ல்டு மார்க்கெட்டோட பெரும் பகுதி அவனோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் பல கோடி டாலர்ஸ். பணம் என்றதுக்காகவே எக்கச்சக்க மிஷின்ஸ். அந்த பணத்தை கட்டி வைக்கிறதுக்கு கிலோ கணக்கில் ரப்பர் பேண்ட்ஸ். அந்த குடோன்ஸ் ஃபுல்லாகவுமே பணம், சுவர்கள் ஃபுல்லாகவும் பணம், தரைக்கு கீழேயும் பணம் தான். அவ்வளவு பணம் இருந்ததால் அவன் பணத்தை மறைச்சி வச்ச இடத்தையே அவனாலேயே சரியாக சொல்ல முடியல. 1980s ஃபோர்ப்ஸ் மேகசின்லேருந்து உலக பணக்கார பட்டியலை வெளியிடுறாங்க. அதில் ஒரு பெயர் பேப்லோ எஸ்கோபார். ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரன், உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர். இது வரலாற்றிலே இல்லாத ஒன்று. அவனோட பிரைவேட் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், நூற்றுக்கணக்கான சொத்துகள், ஆடம்பர மாளிகைகள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள். அதுலேயும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஹேசண்டா நோபல்ஸ். அது வீடு இல்லை, அது ஒரு தனி உலகம். அதில் ஒரு ப்ரைவேட் ஜூவே இருந்தது. யானைங்க, ஒட்டகச்சிவிங்கி, காண்டாமிருகம், வரிகுதிரை, நீர் யானை. இன்றைக்கும் அந்த நீர் யானையோட சந்ததிகள் கொலம்பியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ஆடம்பரத்துக்கு பின்னால் இருந்தது ரத்தம். இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் அவனை ஹீரோவாக தான் பார்த்தாங்க. இங்கே தான் பேப்லோ எஸ்கோபாரோட கதை மிகவும் சிக்கலாகுது. அவன் புவர் பீப்புள்ஸ்க்கு வீடு கட்டி கொடுத்தான், ஃபுட்பால் பிளே கிரவுண்ட்ஸ் கட்டி கொடுத்தான், பண உதவியும் செஞ்சான். பல குடிசை பகுதி மக்கள் அவனை ராபின்ஹுட்னு கூப்பிட்டாங்க. ஆனால் கேள்வி, அந்த பணம் எங்கேருந்து வந்தது? அதற்கான பதில் தான் போதைப் பொருள். ஆயிரக்கணக்கான குடும்பங்களை சீரழிச்ச ஒரு மார்க்கெட். ஆனால் ஒரு மனுஷன் சிலருக்கு ஹீரோவாக இருந்தாலும் மற்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அவன் ஒரு கொடூர. அவன்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருந்தது, அதிகாரமும் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. ஆனால் பேப்லோ அதில் திருப்தி அடையலை. அவன் இன்னும் பெரிய டார்கெட்டை குறி வச்சான். அதுதான் அரசியல். ஒரு போதைப் பொருள் பேரரசன் ஒரு நாட்டோட அரசியலில் நுழைய பார்த்தா என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் தான் கொலம்பியா இது வரைக்கும் பார்க்காத ஒரு இரத்த குளமாக மாறுச்சு. உலகத்தோட மிகப்பெரிய போதைப் பொருள் எம்பையர்
அளவில்லாத செல்வம், ஆயிரக்கணக்கான விசுவாசிங்க. ஆனால் பேப்லோ எஸ்கோபாருக்கு இன்னும் ஒன்று தேவைப்பட்டது. அதுதான் அதிகாரம். பணத்தால் உலகத்தை வாங்கலாம், ஆனால் அரசியலை, அதுதான் அவனோட அடுத்த சூதாட்டம். 1982 கொலம்பியா அரசியலில் ஒரு புதுமுகம், அதுதான் பேப்லோ. அவன் பப்ளிக் நடுவில் வெளிவர ஆரம்பித்தான். ஏழை மக்களுக்கு வீடுகள், விளையாட்டு மைதானங்கள், பண உதவியும் செஞ்சான். குடிசை பகுதி மக்கள் அவனை ஒரு ஹீரோவாக பார்த்தாங்க. அவன் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அவன் ஒரு முகமூடி அணிஞ்ச குற்றவாளி. பத்திரிகையாளர்கள் அவனுடைய கடந்த காலத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அரசியல்வாதிகள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவனோட குற்ற செயல்களை வெளிப்படையாக சுட்டி காட்டினார். அதுக்கு பிறகு எஸ்கோபார் அரசியலில் மேலே வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவன் இன்னும் ஆபத்தாக மாற ஆரம்பித்தான். ஒரு டைலாக் ஒரு முழு நாட்டையுமே நடுங்க வச்சது. பிளாத்தா ஓ ப்ளோமோ. அதோடைய அர்த்தம் லஞ்சத்தை வாங்கிக்க, இல்லைனா உன் உயிரை இங்கே விட்டுரு. இந்த டைலாக்ஸால் நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் பயத்தில் நடுங்கி போனாங்க. பலர் லஞ்சத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சிலர் மறுத்தாங்க. அப்படி மறுத்தவங்க எல்லாரும் மறுநாள் செய்தியில் வந்தாங்க. எஸ்கோபாரோட பெரிய எதிரி போலீஸும் இல்லை, இராணுவமும் இல்லை, அதுதான் நீதித்துறை. அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த முயற்சி செய்த நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், விசாரணை அதிகாரிகள், அவர்களில் பல பேர் கொலை செய்யப்பட்டாங்க. பத்திரிகையாளர்கள் அவனுடைய குற்றங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. பல பேர் மிரட்டப்பட்டாங்க, பலர் அதில் உயிரையும் விட்டாங்க. நியூஸ் சேனல்ஸ் தாக்கப்பட்டது. உண்மையை எழுதுவது உயிரை பணைய வைக்கிறதுக்கு சமமாச்சு. 1989 கொலம்பியா ஒவ்வொரு நாளும் ஒரு வெடிப்பு, ஒரு கொலை, ஒரு தாக்குதல். மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது மறுபடியும் நாம் வீடு திரும்புவோமான்னு சந்தேகத்துக்கு உள்ளாங்க. பல சிட்டிஸும் பயத்தோட சத்தத்தில் வாழ்ந்தாங்க. அங்கங்கே கார் பாம்பு பிளாஸ்ட், கவர்மெண்ட் பில்டிங்ஸ் மேலே தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கான ஒரே நோக்கம் அரசாங்கத்தை மண்டியிட வைக்கிறது தான். அப்போதைய அரசியலில் கொலம்பியாவில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் போதைப்பொருள் கும்பலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதியளித்தார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அந்த கொலை ஒரு அரசியல்வாதியோட மரணம் மட்டும் இல்லை, ஒரு நாட்டோட ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால். மக்களுக்கு இப்போ தெளிவாக ஒன்று புரிய வந்தது. இது ஒரு சாதாரண கிரிமினல் கேங் இல்லை, ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு எம்பையருக்கும் நடுவிலான நடக்கக்கூடிய ஒரு போர். 1989 ஒரு விமானம், ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் வழக்கம் போல் புறப்படுது. ஆனால் சில நிமிஷங்கள்லேயே அந்த ஃப்ளைட் வானத்திலேயே வெடித்து செதறுது. 100க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழக்கிறாங்க. இந்த தாக்குதலோட நோக்கம் ஒரு அரசியல் இலக்கை குறிவைப்பதுக்காக இருந்தாலும் அந்த நபர் விமானத்திலேயே இல்லை. அதற்கு பதிலாக அப்பாவி குடும்பங்கள், குழந்தைகள், பயணிகள்னு உயிரிழந்தாங்க. அந்த நாள் உலகமே அதிர்ந்தது. கொலம்பியா அரசாங்கம் இனியும் பின்வாங்க போவதில்லைன்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸை இறக்குறாங்க. சர்ச் பிளாக் அப்படின்னு ஒரு டீம் உருவாக்கப்பட்டது. அவங்களோட ஒரே வேலை பேப்லோவை தேடி கண்டுபிடிக்கிறது. அமெரிக்க அமைப்புகளும் தகவல் மற்றும் தொழில்நுட்ப உதவியை வழங்குறாங்க. ஒவ்வொரு நாளும் தாக்குதல்கள், ஒவ்வொரு நாளும் தேடுதல். ஆனால் எஸ்கோபார் ஒவ்வொரு முறையும் தப்பிச்சான். அவன் வீடுகளை மாற்றினான், டெலிஃபோன்ஸை மாற்றினான், விசுவாசிகளையும் மாற்றினான். ஒரு விஷயம் மட்டும் அங்கே மாறலை, அதுதான் அவன் உருவாக்கிய பயம். 1991 எதிர்பாராத ஒரு செய்தி. பேப்லோ எஸ்கோபார் சரணடைய போவதா ஒரு நியூஸை அறிவிக்கிறான். ஆனால் சில கண்டிஷன்ஸையும் முன்வைக்கிறான். தான் இருக்க போகிற ஜெயிலை தானே தான் கட்டிக்குவேன்னு சொல்கிறான். அதே மாதிரி தன்னோட ஜெயிலை அவனே கட்டிக்கிட்டான். அதோடைய பேர் தான் லா கேத்தட்ரல். பேருக்கு மட்டும்தான் அது ஜெயில், ஆனால் உள்ள ஆடம்பர வசதிகள், ஃபுட்பால் பிளே கிரவுண்ட், ஒவ்வொரு நாளும் விருந்து. அங்கே கிடைக்காத ஆடம்பரமே கிடையாது. சுற்றி தன்னுடைய ஆட்கள், வெளியுலகத்தோட தொடர்பு. சிலர் அதை 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அமைதியும் ரொம்ப நாள் நீடிக்கலை. அரசாங்கம் அவனை வேறு சிறைக்கு மாற்ற முடிவு செய்கிறாங்க. அந்த செய்தி எஸ்கோபாருக்கு போய் சேருது. அடுத்ததாக நடந்தது கொலம்பியா வரலாற்றிலே மிகப்பெரிய அவமானங்களில் ஒன்று. பேப்லோ அங்கேருந்து தப்பிச்சிட்டான். பேப்லோக்கு மறுபடியும் சுதந்திரம் கிடைக்குது. ஆனால் இந்த முறை அவனை தேடுறது போலீஸ் படம் மட்டும் இல்லை, ஒரு முழு நாடுமே. ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், உளவுத்துறை, முன்னாள் கூட்டாளிகள், அவனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரே டார்கெட் தான், பேப்லோ எஸ்கோபார். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே பிக்கஸ்ட் மேன் ஹண்ட்னா இதுதான். ஒரு காலத்தில் கொலம்பியாவையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த மனுஷன் இப்போ தப்பிச்சு ஓடின ஒரு கிரிமினல். 1992 கொலம்பியா முழுக்க ஒரே ஒரு ஃபோட்டோ தான், அதுதான் பேப்லோ எஸ்கோபாரோட வாண்டட் ஃபோட்டோ. ஒவ்வொரு சிட்டிலையும், ஒவ்வொரு ரோட்ஸ்லையும், ஒவ்வொரு வீட்லேயும் சர்ச் பிளாக் சோதனை பண்ணுறாங்க. ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸஸ் இரவும் பகலும் அவனை தேட ஆரம்பித்தாங்க. அவங்க கிட்ட இருந்தது எல்லாமே நியூ டெக்னாலஜிஸ், ரேடியோ கண்காணிப்பு, டெலிஃபோன் ஒட்டுக்கேட்பு, உளவுத்துறை தகவல்கள். எஸ்கோபார் ஒவ்வொரு நாளும் இடம் மாறினான்.
ஒரு நாள் ஒரு வீடு, ஒரு நாள் அடுத்த நகரம், 3வது நாள் மலைப்பகுதி, 4வது நாள் குடிசை பகுதி. அவன் எப்பவுமே நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தான். ஒரு பிரம்மாண்டமான எம்பையர் வெளியில இருக்கிற எதிரிகளால் மட்டும் அழிக்கப்படுறதில்லை, உள்ள இருந்தவங்களாலும் கூட தான். எஸ்கோபாரோட முன்னாள் கூட்டாளிகள்ல சில பேர் அவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. இவனோட இருந்தா நமக்கும் மரணம் நிச்சயம்னு அவங்களுக்கும் புரிய வருது. அந்த நேரத்துல தான் ஒரு புது கேங் ஃபார்ம் ஆகுது, லாஸ் பெப்பர்ஸ். அந்த பெயருக்கான அர்த்தம் பாப்லோ எஸ்கோபாரால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த கேங்ல எஸ்கோபாரோட எதிரிகள், முன்னாள் கூட்டாளிகள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட ஆதரவாளர்கள் பலரும் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவனுடைய சொத்துக்களை குறி வச்சாங்க, விசுவாசிகளை அச்சுறுத்தினாங்க. பலர் அவனை விட்டு ஓடினாங்க. ஒரு காலத்துல நூற்றுக்கணக்கான பாதுகாவலர்கள் இப்போ கொஞ்சம் பேர் தான். ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான கோடி டாலர்கள் இப்பொழுது பணம் இருந்தும் பயன்படுத்த முடியல. ஒரு காலத்துல ஒரே அழைப்புல ஆயிரக்கணக்கான பேர் அவங்க கூட இருந்தாங்க. இப்போ கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை. எஸ்கோபார் முதல் முறையா பயத்தை உணர ஆரம்பிக்கிறான். அவனால வெளியே வரவே முடியல. பகல்ல மறைஞ்சிருந்தான், நைட்டு ஓட ஆரம்பிச்சான். தன்னோட குடும்பத்தை கூட அடிக்கடி பார்க்க முடியல. அளவில்லாத பயம், அளவில்லாத பணம் இருந்தும் அமைதி இல்லை. ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஒரு சின்ன தவறு அவனோட வாழ்க்கையே மாத்திடும். 1993 எஸ்கோபார் தன்னுடைய மகனோட பேசுறதுக்கு டெலிஃபோன்ல கான்டாக்ட் பண்றான். அது ஒரு தந்தையோட அன்பு. ஆனா அதே கால் தான் அவனோட இருப்பிடத்தையும் காட்டி கொடுத்துச்சு. சர்ச் பிளாக் அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு வீடு, மெடலின் சிட்டி. அப்போதான் டார்கெட் ஃபிக்ஸ் ஆச்சு. December 2, 1993 மதியம் போலீஸ் அந்த வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. அவன் உள்ளதான் இருக்கிறான்னு கன்ஃபார்ம் ஆன உடனே கதவுகள் உடைக்கப்படுது. எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சத்தம், ஜன்னல் கண்ணாடிகள் சிதறடிக்கப்பட்டது. எஸ்கோபார் மாடிக்கு தப்பி ஓடினான். ஆனா எல்லா வழிகளும் மூடி இருந்தது. சில நிமிஷங்களுக்கு பிறகு அந்த துப்பாக்கி சண்டை ஒரு முடிவுக்கு வருது. உலகத்தையே நடுங்க வச்ச ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் தனியா மாடியில இறந்து கிடக்கிறான். அவனுக்கு வயசு வெறும் 44 தான். ஒரு மனுஷன் இறந்தும் அவனோட கதை இன்னும் முடியல. எஸ்கோபார் இறந்த உடனே மெடலின் கார்டல் சரிஞ்சு விழ ஆரம்பிக்குது. ஆனா போதைப் பொருள் வியாபாரம் அதோட முடியல. நியூ கேங்ஸ், நியூ லீடர்ஸ், நியூ ஸ்மக்லிங் ரூட்ஸ். குற்ற உலகம் ஒரு மனுஷனை இழந்தது. ஆனா அதோட வேர்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இன்னைக்கும் பாப்லோவோட பெயரு புக்ஸ்ல, டாக்குமெண்ட்ரிஸ்ல, சினிமாஸ்ல, வெப் சீரிஸ்ல கூட இருக்கு. சிலர் அவனை ஒரு புத்திசாலி வணிகர்னு சொல்றாங்க. சிலர் அவன் ஏழைகளுக்கு உதவிய ராபின்ஹுட்னு சொல்றாங்க. ஆனா உண்மையை மறக்க முடியாது. அவனோட போதைப் பொருள் வியாபாரம் அளவில்லாத குடும்பங்களை சீரழிச்சுது. அவனோட வன்முறை கொலம்பியா மக்களோட வாழ்க்கையில ஆழமான காயங்களை உருவாக்குச்சு. நூற்றுக்கணக்கான போலீஸ், ஜட்ஜஸ், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், மேலும் பல அப்பாவி மக்கள் இந்த வன்முறைக்கு பலியானாங்க. பணம் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துச்சு, ஆனா அமைதியை கொடுக்கல. வரலாறு ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நிரூபிக்குது. பேராசை முதலில் மற்றவர்களை அழிக்கும், இறுதியில் அதை உருவாக்கிய மனிதனையும் அழிக்கும். பாப்லோ ஒரு காலத்துல உலகத்தோட மிகப்பெரிய போதைப் பொருள் எம்பையர். ஆனா இன்னைக்கு அவன் ஒரு எச்சரிக்கை. அளவில்லாத செல்வமும் அளவில்லாத அதிகாரமும் சட்டத்திற்கு மேல யாரையும் நிறுத்த முடியாது. ஒரு நாட்டையே பயத்துல வச்சிருந்த ஒரு மனுஷன் கடைசியில தனியா ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். அதுதான் பாப்லோ எஸ்கோபாரான உண்மையான முடிவு. இப்படிப்பட்ட உண்மை குற்றங்கள், உலக வரலாறு, மர்மங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட சம்பவங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இது போல இன்னொரு ஆவண படத்துல உங்களை சந்திக்கிறேன். பாய்.